ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு இந்தியன். இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து வளர்த்துருக்குறாங்க, ஒரு பாடி பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. முந்தியே இவங்க வந்து ஒரு பெரிய பாடி பில்டர் தான். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆடுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது அவங்களுடைய மசில்ஸ் வந்து நல்லா வெளியில் ஒரு ஜுவல்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து காட்டும்போது அந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து அந்த ஆடுக்காக ரெடி ஆகும்போது அவங்களோட மசிலை எப்படிலாம் காட்டுறாங்க, இப்போ அவங்க ஷோல்ட்ரு, அவங்களுடைய பேக்கு, அவங்க பைசப்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜென்ஸ் தான், பசங்க தான் அந்த மாதிரி மசிலை ஏற்றி காட்டிக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து எந்தளவுக்கு அவங்க ட்ரைசப்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ட்ரைசப்ஸ் ஃபுல்லாக டைட் பண்ணும்போது தெரியும். பைசப்ஸு, அவங்களோட நெக்கு, ட்ரைபிசிஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? அதுவும் சேலை கட்டி கொண்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சேலை கட்டினாலும் மசில் வந்து இந்த அளவுக்கு வெளியில் காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு அதிசயமாக தெரியுது எல்லாருக்கும். ஸோ இதை வந்து இவங்க நல்ல மசில் வந்து அவங்களோட ஜெனட்டிக் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்கள் இது போல் நம்ம பசங்க வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க பாடி பில்டிங். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அவங்களுடைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ சைஸாக நல்லா பம்ப் பண்ணி நல்லா வச்சு ஒரு சிரிச்ச மானைக்கு ஒரு போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பாடி பில்டிங்கை வந்து ரசித்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெங்களூர், கர்நாடகாக்காரங்க. இவங்க வந்து மிஸ் இந்தியா வந்து வாங்கியிருக்கிறாங்க, மிஸ் கர்நாடகா வாங்கியிருக்கிறாங்க, மிஸ் பெங்களூர் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ் கர்நாடகா டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டைட்டில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை குவிச்ச இவங்க வந்து இப்போ வந்து இந்த நம்ம எல்லோருக்கும் வந்து தெரிகிற மாதிரி, எல்லா தமிழ் மக்களுக்கும், எல்லா ஊர்களுக்கும், எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள பார்த்தாவது நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, ஒரு நல்ல பாடி பில்டிங் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து வரணும். நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நம்ம மசில் ஸ்டுடியோவிலேருந்து விடைபெறுகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.